வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குடும்ப கதையின் 2வது பகுதியை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கடிதத்தை பல முறை படித்தாள் ஊர்வசி. தாங்க முடியாத பிரமிப்பு. முதல் நாள் பார்த்ததுமே அவளும் அவன் வசம் ஈர்க்கப்பட்டு விட்டாளே. மிகவும் பழகியவள் போல நெருங்கி வந்து நித்தமும் அவளிடம் அவன் பேச முயன்றாலும் அவள் மனதிற்குள் ஒரு சிறு அச்சம் இருக்கத்தான் இருந்தது. அவன் ஒரு பிரபல மருத்துவமனையில் வேலை பார்க்கும் வைத்தியர். காரில் வந்து இறங்குகிறான். வசதி உடையவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் எங்கே? தாமரைப்பட்டி கிராமத்து கணக்கர் செந்திலின் தங்கையான அவள் எங்கே? கோபுரத்திற்கும் குடிசைக்கும் இடையே ஏணி வைத்து ஏற விரும்புவது போல. அவனை பற்றி என்ன நினைப்பு? தன் நினைவில் இருந்து அழித்து உதறி எறிய விரும்பினாள். ஆனால் என்னவோ மீண்டும் மீண்டும் அவன் நினைவே அவளை ஆட்கொண்டு அலை கழித்து கொண்டிருந்தது. இளமை பருவம் முதலாக சந்தித்த இளம் ஆண்மகன் அருமையாக, அழகாக, அன்பாக பேசினான். பார்க்கவும் கம்பீரமாக இருந்தான். படித்தவன், தகுதியான வேலையில் இருந்தான். ஊர்வசி பொழுது போக்க காதல் நவீனங்கள் பலவற்றை அத்தை வீட்டில் படித்து கொண்டிருந்தாள். அதில் வருவது போல எங்கிருந்தோ அவளுக்காக அவன் வந்து விட்டதைப் போல எண்ணி எண்ணி மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். உடனடியாக அவனை சந்தித்து பேச வேண்டும். கட்டாயம் அவனை கடற்கரையில் சந்திக்க வேண்டும். அத்தையிடம் ஒரு கதை சொல்லிவிட்டுத்தான் கிளம்ப வேண்டும். சில ஆண்டாக சென்னையில் தங்கியதன் பலனாக நகரத்தின் பல இடங்கள் மிகவும் பழக்கப்பட்டிருந்தன. எந்த எண் பஸ்ஸில் ஏறினால் எங்கே போய் இறங்க இயலும் என்பது மனப்பாடம். அடையாறில் இருந்து அன்று மாலை பஸ்ஸில் புறப்பட்டு விட்டாள். சொல்லியபடியே அவன் நீல வண்ண ஃபியட்டை ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு அவளுக்காக காந்தி சிலை அருகே காத்திருந்தான். உங்களுக்கு மருத்துவமனையில் வேலை இல்லையா? கேட்டபடி அவள் அவனை அணுகினாள். உன்னை காதலிப்பதுதான் என் முதல் வேலை. பற்கள் பளிச்சிட உல்லாசமாக அவன் சிரித்த போது இந்திர லோகத்திற்குள் புகுந்துவிட்ட சுந்தரமான உணர்வில் இறங்கி போனாள். மணல் பரப்பின் மேல் அமர்ந்து கொண்டு பேசினார்கள். தன்னை பற்றி அவன் சொல்லிக் கொண்டான். பெற்றவர்களை சிறு வயதில் இழந்து விட்டவன். பெரியப்பா தயவில் வளர்ந்து ஆளாகி படித்து முன்னுக்கு வந்தவன். அவரும் காலமாகிவிடவே தற்சமயம் ஒண்டிக்கட்டையாக வாழ்கிறான். 27 வயதிலேயே வாழ்விலே பல துன்பங்களை அனுபவித்து விட்டதால் எளிய குடும்பத்து பெண் ஒருத்தியை தானே தேர்ந்தெடுத்து வரதட்சணை ஏதும் இன்றி மணந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற குறிக்கோள். ஒரு எளிமையான பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும் என்ற லட்சியம். ஊர்வசியை பார்த்த அளவில் அவனுக்கு பிடித்து போய்விட்டது. ஆனால் அவள் வசதியான குடும்பத்து பெண்ணோ என்று சிறிது கவலை ஏற்படத்தான் செய்தது. பின்னர் மெல்ல அத்தையை விசாரித்து தனது லட்சியத்திற்கு உகந்தவள் என்று முடிவு எடுத்து விட்டான். படபடவென பேசி முடித்துவிட்டு, ஊர்வசி, உங்க அப்பா உனக்கு தேவலோகத்து பெண்ணின் பெயரை தேர்ந்தெடுத்து வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கலகலவென சிரித்தான். ஊர்வசி வாய் திறவாமல் மணலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள். மனதில் இன்ப சுமையின் திணறல். என் நெஞ்சுக்குள்ளே நீ நடனம் செய்துகிட்டு இருக்க. என் வீட்டிற்குள் நீ நடனம் ஆட வேண்டும் என்கிறதுக்காக உன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உன் சம்மதம்? அவளுக்கு தாழ முடியாத மகிழ்ச்சியில் அழுகையே வந்துவிட்டது. தலையை அசைத்துவிட்டு கண்களை மெல்ல துடைத்து கொண்டு வெட்கத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இது உண்மையா? கேட்பதைப் போல நெஞ்சு ஆவேசமாக உரக்க அடித்து கொண்டது. அதற்கு பின் அவர்கள் அடிக்கடி சந்தித்தனர். கடைத்தெருவில், கடற்கரையில், பூங்காவில். ஊர்வசி அண்ணனது கட்டுப்பாட்டிலே கண்ணியமாக வளர்க்கப்பட்டவள். பட்டணத்திலே படித்துவிட்ட பெண் என்றாலும் முழுக்க முழுக்க அவள் தாமரைப்பட்டி கிராமத்து பெண்தான். அந்த பயந்த குணம்,
அடிமனதிலே நீரு பூத்த நெருப்பாக இருந்ததினால் அவள் அரவிந்தனுடன் பேசினாள், சிரித்தாள், கடற்கரையில் சுற்றினாள். ஆனால் அதற்கு மேல் அத்துமீறிய செயலில் இறங்க அவனுக்கு சந்தர்ப்பமே தரவில்லை. அப்படி கட்டுப்பாடாக பழகியது எத்தனை நல்ல காரியம் என்பதை இப்போது அல்லவா உணர்கிறாள். கல்யாணம் செய்து கொள்ள தனக்கு சம்மதமே. ஆனால் முறைப்படி அரவிந்தன் அண்ணன் செந்திலை அணுகி செயல்பட வேண்டும் என்று அவள் கண்டிப்பாக கூறிவிட்டாள். அதற்கு பின் அவள் ஊருக்கு திரும்பிவிட்டாள். வேலைகளுக்காக போட்ட விண்ணப்பங்கள் யாவும் கிணற்றில் போட்ட கல்லாகவே இருந்தன. இப்போது அவற்றை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. விரைவில் அரவிந்தனின் மனைவியாக போகிறாள். இருவரும் வெளிநாட்டில் கொஞ்ச காலம் தங்கி இருக்கப் போகிறார்கள். அதற்கு பின் அவன் திரும்பி வந்து தனது சொந்த மருத்துவமனையை அமைக்கப் போகிறான். புகழும் பணமும் குவிய போகின்றன. கார், பங்களா, நகைகள், பட்ட ஆடைகள் என்று வசதியாக வாழப்போகும் அவள் வறுமையில் தத்தளிக்கும் தன் குடும்பத்திற்கு கட்டாயம் உதவி செய்ய போகிறாள். அரபு கதையிலே வரும் அல் நாசரின் கதை போல கற்பனையிலே வருங்காலத்தை உருவாக்கி கனவில் மிதந்தாள். தாமரைப்பட்டிக்கு செந்திலை தேடிக்கொண்டு அரவிந்தன் வந்தான். பேசினான். வாட்ட சாட்டமாக வளர்ந்து நின்றானே தவிர செந்திலுக்கு கபடமே தெரியாத குழந்தை மனம். தங்கைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையா? அவள் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற உதவ வேண்டும் என்ற நினைப்பு அவனுக்கு என்றுமே இருந்ததில்லை. பெண்களுக்கு தொழில் கல்வி அவசியம் என்ற கொள்கைக்காகத்தானே படிக்க வைத்தான். தங்கையை வாழ வைக்க வேண்டியது அண்ணனின் கடமை. அதிர்ஷ்டம் வலுவிலே தேடி வரும்போது சட்டென ஒத்துழைக்க வேண்டாமா? தன் பக்கத்திலே யாரும் நெருங்கிய உறவினர்கள் என இல்லாததால் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை செந்திலே ஏற்க வேண்டும். செலவை தான் பகிர்ந்து கொள்வதாக கூறினான் அரவிந்தன். ஊருக்கு பெரியவரான நாட்டாண்மை நாராயணன் வீட்டில் கூடி பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். கல்யாணத்தை கோவில் மண்டபத்திலே செந்தில் தன் செலவிலேயே நடத்த ஒப்புக்கொண்டான். அண்ணன் என்ற நிலையில் ஏதோ தன்னால் ஆன சீர்வரிசைகளை செய்வதாக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டான். நிச்சயதார்த்தம் என்று தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய தேவையில்லை. கல்யாணத்தின் போது முதல் நாள் பந்தலிலேயே பரிசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நாட்டாண்மையின் யோசனை. இடையே 1 மாத காலம் இருந்தது. செந்தில் துரிதமாக செயல்பட்டான். கடை முதலாளியிடம் வாங்கிய தொகையுடன் சேமிப்பையும் செலவுக்கு எடுத்துக்கொண்டான். அம்மாவின் கழுத்தில் கிடந்த ஒற்றை வடம் சங்கிலி அழிக்கப்பட்டு ஊர்வசியின் கழுத்திற்கும் கைகளுக்கும் நகையாகி போயின. பத்திரிகை அடித்து அனுப்பியாகிவிட்டது. மாப்பிள்ளை தங்குவதற்கு அடுத்த தெருவில் நாட்டாண்மைக்காரர் உறவினர் வீடு ஒன்றில் ஏற்பாடாகிவிட்டது. தெருப்பெண்கள் எல்லோருமே வந்து கல்யாணத்திற்கு வாங்கின பாத்திரங்கள், சேலைகள், நகைகள் எல்லாவற்றையும் அதிசயத்துடன் பார்வையிட்டு போனார்கள். நிச்சயத்திற்கு அவளுக்கு பிடித்த மயில் கண் உடல் அரக்கு கரை சரிகை புள்ளி சேலை 1000 ரூபாய் விலை மதிப்புள்ளதை அண்ணன் பக்கத்து டவுனில் கடையிலிருந்து எடுத்து வந்தான். கோரை புடவையின் பணத்தை தான் பிறகு கொடுத்து விடுவதாக அரவிந்தன் வாக்களித்ததை ஏற்றுக்கொண்டு அண்ணன் செந்திலே முன் பணம் போட்டு சிவப்பு வண்ணத்தில் கண்ணை பறித்த தகடி சேலை வாங்கிவிட்டான். பின்னர் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது பிறந்த வீட்டு சேலை, அவள் புக்ககத்தில் அன்றாடம் உடுத்த சில நூல் சேலைகள் என்று அண்ணன் செந்தில் மேலும் சில ஜவுளி தினுசுகளை வாங்கி குவித்து விட்டான். மேனகாவுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்று அவன் ஒரு மூட்டையையே தூக்கி கொண்டு வந்தான். அதையெல்லாம் பிரித்து பார்த்த சிவகாமி திகைத்து போய்விட்டாள். செந்தில், எங்கப்பா உனக்கு? கல்யாணத்துல உடுத்த புதுசா எதுவுமே எடுக்கலையே, ஏன்? வினவினாள் குழப்பத்துடன். குழந்தைகளுக்கு கட்டாயம் எடுக்கணும். அக்கா கல்யாணம் புதுசு உடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. பிறகு வீட்டில் புதுசா கல்யாணம் கூடியிருக்கு. அம்மாவுக்கு புதுசு வாங்காட்டி நல்லா இருக்காது. பெண்ணுக்கு சேலை, மாப்பிள்ளைக்கு சட்டை வேட்டி, ரொம்ப செலவாயிடுத்துமா. எனக்கு எடுக்காட்டி என்ன? இருக்கிறதுல சுத்தமா பார்த்து எடுத்து உடுத்திட்டா போகுது. அண்ணன் நிதானமாக கூறிய போது தூண் ஓரமாக நின்றிருந்த ஊர்வசி கண் கலங்கி போனாள்.
அவளுக்கு நினைவு தெரிந்தவரை அண்ணன் தனக்கென்று சட்டென எதையுமே வாங்கி கொண்டது இல்லை. கால் செருப்பு பல முறை அருந்து போனாலும் அதை கழற்றி தூர எறிந்துவிட்டு புதியதாக வாங்கி போட துணிய மாட்டான். அதையே தைக்க சொல்லி போட்டுக்கொள்வான். புதுசு வாங்கும் கணத்திலே தம்பி யோகேந்திரன் கேட்ட பெல்ட் ஒன்று வாங்கி தரலாமே? இல்லை இல்லை, அம்மாவுக்கு புதுசாகவே ஒரு போர்வை வாங்கலாமே? அவங்க போர்த்தி இருப்பது ஒரே கிழிசல். அப்படி எண்ணும் உயர்ந்த உள்ளம் உடையவன். தன் தேவைகளை தியாகம் செய்து கொண்டு குடும்பத்திற்காக வாழ்ந்த உத்தம அண்ணன் செந்தில். அரவிந்தன் என்ற பாவியினால் அப்பேற்பட்ட அண்ணனையே இழந்து விட்டாளே ஊர்வசி. கண்களில் பொங்கிய நீர் தலையணையை நனைத்தது. மூக்கு அடைத்து கொள்ளவே மெல்ல எழுந்து உட்கார்ந்து சத்தம் இல்லாது முந்தானையால் மூக்கையும் கண்களையும் துடைத்து கொண்டாள் ஊர்வசி. கல்யாணத்திற்கு 3 நாள் முன் சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்ய தன் தம்பியுடன் அவள் சென்றிருந்தாள். அப்போது நிகழ்ந்ததை அண்ணனிடம் மறைக்காது சொல்லியிருந்தால் ஒரு சமயம் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பாரோ? பயம், சுயநலம், இன்னும் என்னென்னவோ காரணங்களால் கேட்டதை உடனடியாக தெரிவிக்காததன் விபரீதம் தொடர்ந்து ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு காரணமோ? அவள் ஏன் அதை அண்ணனிடம் சொல்லவில்லை? அர்ச்சனை முடிந்து தம்பியுடன் பிரசாத தட்டை சுமந்து கொண்டு அவள் வெளியே வந்தாள். கோவிலில் அன்று கூட்டமே இருக்கவில்லை. தம்பி யோகேந்திரன் விளையாட்டு பிள்ளை. நண்பர்களை கண்டால் போதும் வந்த வேலையை மறந்து ஓடிவிடும் சுபாவம். அன்று வெளிப்பிரகாரத்திலே தன் பள்ளி தோழன் ஒருவனை பார்த்து விட்டான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இவனோட கடை தெருவரை போயிட்டு ஓடி வர பதில் கூறும் முன் சிற்றாய் பறந்து விட்டான். கோவிலுக்கும் வீட்டிற்கும் அதிக தூரம் இல்லை. தனி வழி நடக்க அவளுக்கு பயமும் இல்லை. இருட்டுவதற்கு நேரமும் அதிகம் இருந்தது. மேலும் அவள் பிறந்து வளர்ந்த ஊர் என்ற நினைப்பில் மெல்ல பிரகாரத்தை ஒரு முறை வலம் வர புறப்பட்டாள். யாரோ மெல்ல தோளை தொட்டார்கள். அரண்டு போனாள் அவள். உங்களிடம் ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். அப்படி கூறிய பெண்ணை அவள் தாமரைப்பட்டியில் முன்பின் பார்த்ததே இல்லை. அவளது கலவரத்தை புரிந்து கொண்டவள் போல அந்த பெண் லேசாக சிரித்தாள். என்னை நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்திருக்க முடியாது. நாங்கள் இருக்கிறது சேலம் பக்கம், கிழிஞ்ச விருத்தம் கிராமத்தை சேர்ந்தவள். வியப்புடன் அவளையே பார்த்தாள் ஊர்வசி. உங்கள் திருமண அழைப்பிதழ் எங்க சொந்தக்காரங்க கையில கிடைச்சது. அதை பார்த்ததும் உடனடியா நான் பஸ் பிடிச்சு திருச்சிக்கு வந்து இன்னொரு பஸ் பிடித்து இங்க வந்து சேர்ந்தேன். எதுக்கு? உங்கள் முகவரியை கேட்டேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முந்தி நீங்களும் தம்பியுமா நடப்பதை பார்த்து பின்னால் ஓடி வந்தேன். ஊர்வசியின் புருவங்கள் கேள்விக்குறியாக தெரிந்தன. கோயிலுக்குள்ளாரையே பேசிட்டு போயிடலாம்னு உங்கள் அர்ச்சனை முடியற வரை பொறுமையா காத்துட்டு இருந்தேன். இத பாருங்க ஊர்வசி, டாக்டர் அரவிந்தனை கல்யாணம் செய்துக்க போறது நீங்கள் தானே? படபடப்பாக பேசினாள் அந்த பெண். ஆமாம், ஏன், என்ன விஷயம்? கலவரத்துடன் கேட்டாள் ஊர்வசி. நல்ல வேளை, பிரகாரத்தின் மதில் சுவர் ஓரமாக அவர்கள் நின்றிருந்தனர். அருகே அவர்களது பேச்சை கேட்க யாருமே இருக்கவில்லை. டாக்டர் அரவிந்தனை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. ஊர்வசி அந்த பெண்ணை எரித்து விடுவது போல பார்த்தாள். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. என்ன உளறீங்க? நான் நம்ப மாட்டேன். என் தங்கை தான் அவர் மனைவி. உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்கா. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தா சட்டப்படி செல்லாதுங்கிறதை சொல்லி உங்களை எச்சரிக்கை செய்யறேன். இது என்ன கதை? இவள் சொல்வது உண்மையா? திடுக்கிட்டு போனாள் ஊர்வசி. நாங்கள் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால போலீஸ் அது இதுன்னு கலாட்டா செய்ய விரும்பலை. நீங்கள் படிச்ச பொண்ணுங்கிறதால நிலைமையை விளக்கி சொன்னா புரிஞ்சு கொள்வீங்கன்னு உங்ககிட்ட சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்த சொல்லணுங்கிறது என் தங்கச்சியின் கோரிக்கை. சேச்சே, இவள் வேண்டுமென்றே குழப்பத்தை உண்டாக்க கதை கட்டி விடுகிறாள். அரவிந்தன் எத்தனை அன்போடு அவளிடம் கண்ணியமாக பழகினார். வரதட்சணை வேண்டாம் என முன் வந்த மனிதர் இப்படி ஒரு வேஷதாரியாகவா இருப்பார்? இல்லை இல்லை, இவளை நம்பக்கூடாது. இது உண்மை என்றால் இவள் ஏன் நேராக அண்ணனிடமே போய்
தகவல் தெரிவித்திருக்க கூடாது? இவர்கள் வீட்டில் வேறு ஆண்களே இல்லையா? தகுந்த ஆதாரத்துடன் வந்து முன்கூட்டியே ஏன் பேசக்கூடாது? ஒரு நாள் அரவிந்தன் தனது காரில் அவளை தான் வசிக்கும் பிளாட்டுக்கு அழைத்து சென்று காட்டியது நினைவில் வந்தது. தான் பிற்காலத்தில் குடித்தனம் செய்ய போகும் அந்த இடத்தை துணிவுடன் நன்றாக சுற்றி பார்த்தாளே ஊர்வசி. சுவரிலோ படுக்கை அறையிலோ பெண் குழந்தை யாருடைய படத்தையும் காணோமே. கல்யாணம் ஆகாதவன் செய்யும் குடித்தனம் என்ற அளவில் சாமான்கள் அலங்கோலமாக போட்டது போட்டபடி கிடந்ததைக் கண்டு சிரித்தாளே. இப்போது என்ன இப்படி ஒரு குழப்பமான கதை? யாரோ வேணும் என்று வயிற்று எரிச்சலுக்காக கட்டிவிட்ட கதை. மனதில் கோபம் தலையெடுத்தது. அம்மா, நீங்கள் சொல்றதை நான் நம்ப போறதில்ல. உங்களுக்கு துணிவு இருந்தா கல்யாண பந்தலுக்கு வந்து உண்மையை உடைத்து போடுங்கோ. நாளை மறுநாள் பந்தல்ல பரிசம் போடுறாங்க. நீங்களும் தாராளமா உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைங்களோட வந்து உண்மையை ருசிப்பிக்கலாம். சினத்துடன் முழிந்துவிட்டு படபடக்கும் உள்ளத்துடன் வீடு திரும்பினாள். அவள் எதிர்பார்த்தபடி வீட்டிற்கு அந்த பெண் வரவில்லை. அத்தனையும் போய் மோசக்காரியான அவள் அப்படியே மறைந்து விட்டிருப்பாள் என்றுதான் எண்ணிக்கொண்டாள் ஊர்வசி. ஆனால் மனதில் மட்டும் பெரிய உறுத்தல். பூசை வேளையில் கரடி போல கல்யாணத்திற்கு முன் இப்படி ஒரு குழப்பமா? ஊரில் யாரையும் அவர்கள் பகைத்து கொண்டதே இல்லையே. அவள் கல்யாணத்தை கலைக்க யார் முன் வந்திருப்பார்கள்? மகிழ்ச்சியில் பூரித்து உற்சாகமாக வளைய வந்து கொண்டிருக்கும் மன்னனிடம் இதை சொல்லி கலவரப்படுத்துவது முறையா? சில வீணர்கள் கல்யாணங்களை கலைக்க மொட்டை கடிதம் எழுதி போடுவது உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அதை போல இது ஒரு ரகம். நேரில் கல்யாண பெண்ணையே சந்தித்து கதை சொல்லி கலவரப்படுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்களோ? இதற்கெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது. தனக்குள் ரகசியமாக அடக்கிக் கொண்டாள் ஊர்வசி. திருமணத்திற்கு 2 நாள் முன்னதாக மாப்பிள்ளை அரவிந்தன் தாமரைப்பட்டிற்கு வந்தாகிவிட்ட அந்த தகவலை தம்பி மூலமாக தெரிந்து கொண்ட ஊர்வசி மகிழ்ந்து போனாள். சிவகாமி மாப்பிள்ளைக்கு ரவா கேசரியும் போண்டாவும் செய்து காஃபியுடன் சின்ன மகனிடம் கொடுத்து அனுப்பினாள். அண்ணா செந்தில் அடிக்கொரு தடவை அடுத்த தெருவிற்கு சென்று மாப்பிள்ளை தங்குவதற்கு எல்லா விதமான வசதிகளும் தரப்படுகின்றனவா என்று மேற்பார்வையிட்டு விட்டு மாப்பிள்ளையுடன் மகிழ்ச்சியாக அளவளாவி விட்டு வந்தார். எதிர் வீட்டு அம்மாள் வாயெல்லாம் பல்லாக வந்து சொன்னாள், மாப்பிள்ளை ராசாவாட்டம் நல்லாவே இருக்கார். ஊர்வசி ரொம்ப கொடுத்து வச்சவ. ஊரே அதிசயப்பட்டு கொண்டிருந்தது. அன்று இரவு பந்தலில் பரிசம், ஊராருக்கும் சம்பந்தி விருந்து. செந்திலுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை. கல்யாண மண்டபத்துக்கும் வீட்டுக்கும் ஓடிக்கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்து வாழை குலை வாயிலை அலங்கரிக்க குழல் விளக்கு வெளிச்சத்தை கக்க திருமண மண்டபம் களை கட்டி கொண்டு விட்டது. சமையல் ஆட்கள் அண்டாக்களில் கிச்சடி சோற்றை கிளறிக்கொண்டு மும்முரமாக இருந்த சமயம் ஒரு சிறுவன் ஓடி வந்து செந்திலிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். என்னவோ யோசனையுடன் அதை அசட்டையாக பிரித்து படித்தார். மறுவினாடி பேய் அறைந்தது போல் அவர் முகம் விகாரமாகியது. டே எலே பயலே! கூப்பிடும் முன் அந்த பொடிப்பயல் மாயமாகி போனான். ஓட்டமும் நடையுமாக மாப்பிள்ளை தங்கியிருந்த இடத்திற்கு ஓடினார் செந்தில். கையில் சிறு பெட்டியை எடுத்துக்கிட்டு தன் காரிலே சித்த முன்னதான் மாப்பிள்ளை கிளம்பினார். மண்டபத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சோம். அதற்கு மேல் செந்திலுக்கு எதுவுமே விசாரிக்க தோன்றவில்லை. பிரமிப்பில் கலங்கிவிட்டார். மீண்டும் ஒரு முறை கடிதத்தை தனக்குள் வெளியில் தெருவிளக்கு ஒளியில் பிரித்து படித்து பார்த்தார். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. அதனால் நான் கிளம்பி போகிறேன். என்னால் ஏற்பட்ட பல தொல்லைகளுக்கும் மன்னிப்பு கோருகிறேன். காரணம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். அரவிந்தன். பொங்கலுக்கு அண்ணன் எடுத்து தந்த நீல வண்ண பட்டுச் சேலையை உடுத்தி கொண்டு ராக்கோடி நிறைய பூவை சுத்தி கொண்டு கண்களில் மை கசிய பார்வையில் கனவுகள் மிதக்க உதட்டில் புன்னகையுடன் ஒடிய உயரமாக அழகே உருவாக கல்யாண பெண் பரிசம் போடும் நிகழ்ச்சிக்காக தயாராகி கொண்டிருந்தாள் ஊர்வசி. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கையே, என்ன நடந்தது? மகனின் முகத்தை பார்த்துவிட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தாள் சிவகாமி.
இனிமேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னையோட நம்ம மானமே கப்பல் ஏறிடுச்சு. விவரமா சொல்லுப்பா, இந்த சமயத்துல குழப்பறையே. தாயார் பதட்டமாக கேட்டாள். கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டு நின்ற ஊர்வசி திடுக்கிட்டு உள்ளே இருந்து கூட்டத்திற்குள் விரைந்து வந்தாள். என்ன நடந்து விட்டது? அண்ணா ஏன் இப்படி இருக்கார்? அவள் நெஞ்சு பயத்தில் தீவிரமாக அடித்து கொண்டது. டாக்டர் அரவிந்தனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு ஆள் கம்பி நீட்டிட்டான். இந்த நீயே படிச்சு பார். கடிதத்தை ஆத்திரத்துடன் தங்கை முகத்தில் விட்டெறிந்தார். ஐயோ, இனி நான் எப்படி இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடமாடப் போறேன்? பாவி பயல் இப்படி ஒரு காரியம் செய்வானா? தலை மீது 2 கைகளையும் வைத்து கொண்டு துயரத்தில் துவண்டு போன அண்ணன் செந்தில் அப்படியே தரை மீது இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஊரார் முன்னிலையில் அரவிந்தன் இப்படியா அவமானப்படுத்துவது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் பெருத்த ஏமாற்றமாகிவிட்டதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கொடுமையை தாழாது ஊர்வசி தள்ளாடி போய்விட்டாள். ஆதரவுக்காக அருகில் இருந்த தூணை பிடிக்க கையை நீட்டியவள் தடால் என்ற தரையில் மயக்கமாக விழுந்து விட்டாள். அதற்குள் வீடு அமர்க்களப்பட்டு விட்டது. போட்டு தெரிவிக்காத குறையாக செய்தி சில நிமிடத்தில் தெரு முழுக்க பரவிவிட்டது. செந்தில் வீட்டு வாசலில் விசாரிக்க வந்தவர்கள் பெரும் கூட்டமாகிவிட்டனர். நகருங்கள் நகருங்கள்! எரிச்சலோடு கூட்டத்தை பிளந்து கொண்டு வைத்தியர் சிகாமணி தமது மருந்து பெட்டியுடன் உள்ளே நுழைந்ததை கண்ட சில பெண்கள் கற்பனை சிறகடிக்க ஒருவருக்கு ஒருவர் ரகசியம் பேசத் தொடங்கிவிட்டனர். சங்கதி இதுதான், மாப்பிள்ளை அதனால் தான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான். 3 மாசம் முழுகாதிருக்காளாம். வைத்தியர் நாடியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரே. ஊரில் சிலர் தன்னை பற்றி தவறாக பேசியதை கூட ஊர்வசி பொறுத்து கொண்டாள். ஒரு பெண்ணுக்கு கூடி வந்த கல்யாணம் திடீரென்று நின்றுவிட்டால் 4 பேர் 4 விதமாக பேசத் தொடங்குவது இயற்கை. பெண்ணாக பிறந்து விட்டதுமே அவள் பொதி சுமக்கும் கழுதைக்கு சமமாகி விடுகிறாள். மன வாழ்க்கையில் பொறுப்புகளை சுமப்பதைப் போல வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டால் பொல்லாப்பையும் அவள் சுமக்க கடமைப்பட்டிருக்கிறாள். சமூகத்திற்கு எப்போதுமே இந்த விஷயத்தில் தவறானதொரு பார்வை. அதற்கு அடுத்த நாள், அதாவது கல்யாணம் நடக்க வேண்டிய அந்த நாள் காலை அவள் மயக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து உட்கார்ந்த போது நடந்த மற்றொரு நிகழ்ச்சியை அவள் தன் உயிர் உள்ளவரை மறக்கவே முடியாது. அண்ணன் செந்திலை அவள் ஒரு பொழுதும் நொந்து கொள்ள மாட்டாள். பாவம், அவர் பாடுபட்டு சேமித்து வைத்திருந்த தமது பணம், உடல் உழைப்பு, பெருத்த முயற்சி எல்லாமே வீணாகி போனதை கண்டு அவர் வயிறு பற்றி எரிந்ததில் அதிசயமில்லை. வாயிற்கதவை அடைத்துவிட்டு தம்பி தங்கைகளை புழைக்கடை பக்கம் பூட்டிவிட்டு அந்த கதவையும் தாளிட்டு கொண்டு செந்தில் இடுப்பு வாரை கழற்றி கொண்டு ஊர்வசி அருகே வந்தார். சிவகாமி கூடத்து சுவரின் மீது சாய்ந்தபடி கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள். அழுவதை தவிர அந்த பேதை தாய்க்கு அப்போது வேறு எதுவும் செய்ய தோன்றவில்லை. கண்கள் சிவக்க கடுமையாக அவளை வெறித்த அண்ணன் ஆத்திரம் கொந்தளித்த குரலில் அதட்டி கேட்டார். பாவி மகளே, சொல்லு, உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்கின அயோக்கியன் யாருன்னு சொல்லு. அவன் கொடலை உருவி நான் மாலையா போட்டுக்கிறேன். சொல்லு, பட்டணத்துக்கு படிக்க அனுப்புனதுக்கு என் மூஞ்சியில கரிய பூசிட்டியே. 3 மாசம் கர்ப்பமா இருப்பவளை கட்டிக்க எவனுக்கும் தலைவிதியா என்ன? சொல்லு, உண்மைய சொல்லு. ஆவேசம் வந்தவர் போல ஓங்கி வாரினால் பெண் என்றும் பாராது வீசி அடிக்கத் தொடங்கினார். வலி தாழாது ஊர்வசி அலறி துடிக்க பெற்றவள் பொறுக்க மாட்டாது எழுந்தோடி வந்து குறுக்கே விழ முடிவில் அண்ணன் தன் தலையில் கைகளால் ஓங்கி அடித்து கொண்டு குழந்தையைப் போல குலுங்கி அழுத அந்த நிகழ்ச்சியை இப்போது நினைத்து கொண்டாலும் ஊர்வசி கண் கலங்கித்தான் போவாள். அவள் தன் மேல்பட்ட அடியின் வலியை தாழாது அழுததை விட அப்பாவுக்கு சமமாக அன்போடு அவர்களை பாதுகாத்த அண்ணன் அவமானத்தால் துடிக்கிறாரே என்று மனம் கரைந்து போய் அவருக்காகவே அதிகம் அழுதாள். அன்று இரவுதான் அண்ணனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. சமையல் ஆள், நாயனக்காரர், பந்தல் போட்டவர் என்று வரிசையாக வந்து நின்றவர்களிடம் மன்னிப்பு கோரி கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து சரி கட்டிவிட்டு அதிகப்படியாக வாங்கின சாமான்களை திரும்ப பலசரக்கு கடையில் கொடுத்து காய்கறிகளை கோயில் மடப்பள்ளிக்கு இனாமாக வழங்கிவிட்டு
சமைத்த உணவை ஏழைகளுக்கு அன்னதானமிட சொல்லி உத்தரவிட்டு உடலும் மலமும் அலண்டு போன உடலும் மனமும் அலண்டு போனவராக வீட்டுக்குள் வந்தார். அம்மா கூடத்து தரை மீது அவரது சாப்பாட்டு தட்டை எடுத்து வைப்பதை கண்டு வெகுண்டு போனார். உங்கள் மகனுக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல், வேண்டாம், தட்டை எடுத்துட்டு உள்ள வைங்கோ. இறைந்து கத்தியவர் நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். என்னப்பா செந்தில், உடம்புக்கு என்ன? அம்மா திகிலுடன் கேட்டபடி மகன் அருகே விரைந்து வந்தாள். நெற்றியை தொட்டு பார்த்தாள். வியர்வை ஆறாக நெற்றியில் இருந்து முகமெல்லாம் வழிந்தோடியது. அம்மா, நெஞ்சு வலிக்குதே. செந்தில் அரற்றினார். அதற்கு பின் மீண்டும் அங்கே ஒரு அமர்க்களம். தம்பி யோகேந்திரன் டாக்டர் சிகாமணியை அழைத்து வர தலை தெறிக்க ஓடினான். அம்மா அடுப்பில் சட்டியை வைத்து தவிட்டை வறுத்து எடுத்து ஒத்தடம் கொடுக்க ஒரு துணியில் முடிப்பு போட்டாள். மேனகா அண்ணனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தாள். குற்றவாளி போல எதுவும் செய்ய முடியாது. அண்ணன் அருகே நெருங்கவும் பயந்தவளாக, ஒதுக்குப்புறமாக நின்று பயந்து நடுங்கியவளாக கண்ணீர் வடித்தாள் ஊர்வசி. டாக்டர் வந்தார். மாரடைப்பு நோய் வந்திருக்கு, ஊசி போட்டிருக்கேன். 6 வார காலமாவது படுக்கையில் ஓய்வா இருக்கணும். எழுந்து நடமாடக்கூடாது, பேசக்கூடாது. எச்சரிக்கை செய்துவிட்டு போனார். 3வது நாள் அண்ணன் செந்திலுக்கு என்ன தோன்றியதோ தெரியாது. மிரள விழித்து கொண்டு அருகே நின்ற தன் அருமை தங்கை ஊர்வசியை கையை அசைத்து அருகில் அழைத்தார். கட்டில் அருகே மண்டியிட்டு கொண்டு தலைமாட்டின் ஓரத்தில் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிங்கம் போல அவனுக்கு இருந்த பலம் எல்லாவற்றையும் அந்த மாரடைப்பு நோய் ஒரே தடவையில் விழுங்கிவிட்டதால் கையை தூக்க கூட முடியாத பலவீனமாக இருந்தார். அண்ணன் மிகவும் சிரமப்பட்டு கையை நீட்டி அவள் தலையை மெல்ல தொட்டார். மார்பு மேலையும் தோள் மேலையும் போட்டு வளர்த்த தங்கச்சியை அப்படி மிருகமா அடிச்சுட்டேனேன்னு வருத்தமா இருக்கு. போல போலவென்று ஊர்வசியின் கண்கள் கன்னங்களில் நீரை கொட்டின. அதை பத்தி இப்ப என்ன அண்ணா, நீங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். மருந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இல்லம்மா, எனக்கு இனி ஒரே தூக்கம்தான். அதுக்கு முந்தே உங்கிட்ட ஒண்ணு வேண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணா, விசிம்பினாள் தங்கை. நான் போயிட்டா இந்த குடும்பம் பரிதவிச்சு போயிடும். நீ படிச்சவ, ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இதுகளுக்கு பசியார கொஞ்சம் கஞ்சி ஊத்துமா, செய்வியா? கட்டாயம் செய்வேன் அண்ணா. அந்த பேச்சு இப்ப எதுக்கு? ஏற்கனவே நீ ஒரு சுமையை தாங்கிட்டு இருக்க. இன்னும் இந்த சுமைகளை உன் தலையில் ஏத்துறேன்னு நினைக்கிறையா அண்ணா? அவள் குரல் உணர்ச்சி வசத்தால் நடுங்கியது. என்ன நம்புங்க, சத்தியமா நான் களங்கமில்லாத பரிசுத்தமான பொண்ணு. அதிர்ச்சியால ஏற்பட்ட மயக்கத்தை வச்சு யாரெல்லாமோ கதை கட்டி விட்டுட்டாங்க. சந்தேகம் இருந்தா நீங்க டாக்டரை கேட்டு இருக்கலாமே. வெட்கப்பட்டுகிட்டு கேட்கல, உண்மையத்தான சொல்றம்மா. செத்து போறவங்கிட்ட போய் வேணாம். அப்படி தப்பா நீ ஏதாச்சும் செய்திருந்தா கூட நான் மன்னிச்சுட்டேன். செந்திலுக்கு பேச முடியாது, மூச்சு திணறியது. நம்ம குலதெய்வம் ஆணையா, நான் சொல்வது சத்தியம் அண்ணா. கனவில் கூட நான் தப்பு செய்யலை. நான் களங்கப்பட்டவ இல்லை. உங்க கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒழுக்கமான ஒரு பெண். நம்புங்க அண்ணா. ஊர்வசி தழுதழுத்தாள். கேட்கறதுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அவன் எதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு போனான்னு மட்டும் காரணம் தெரிஞ்சதுன்னா? மறுபடியும் செந்தில் நெஞ்சை பிடித்து கொண்டு வேதனையுடன் முகத்தை சுருக்கினார். அவர் மூச்சு விட முடியாது திணறுவதை கண்டு நடுங்கி போன ஊர்வசி அவசரமாக தம்பியை கூப்பிட்டு டாக்டர் சிகாமணியை கையோடு அழைத்து வர ஏவினாள். தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அண்ணா? குழைவாக கேட்டாள். வேண்டாம் என்று அவர் தலை அசைத்தார். ஒரு நாள் கோவிலில் வந்து என்னை சந்தித்த ஒரு பெண் சொன்ன தகவலை நீங்கள் கேட்டீங்கன்னா உண்மை காரணத்தை ஒரு சமயம் கண்டுபிடிப்பீங்க. சொல்லத்தான் ஊர்வசி விரும்பினாள். அதை சொல்ல அது நேரம் அல்ல என்று எண்ணினாள். அண்ணன் உடம்பு தேறி எழுந்து உட்காரத் தொடங்கிய பின்னர் மெல்ல சொல்லலாம் என நினைத்தாள். ஆனால் நடந்தது. அன்று இரவு அண்ணனுக்கு மறுபடியும் மாரடைப்பு பலமாக வந்துவிட்டது. இந்த முறை டாக்டர் சிகாமணியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. நோயுடன் துடித்த மனிதனுக்கு சற்று நிம்மதி ஏற்பட ஊசி மருந்து ஏற்றினார்.
லேசான மயக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் செந்தில் உறங்கிப் போனார். இரவு முழு நேரமும் கட்டிலின் அருகே கண் விழித்து அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்தனர். விடியற்காலை வேளையின் போது செந்தில் முனகும் குரல் கேட்டது. ஊர்வசி கலவரத்துடன் தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்த அம்மாவை குலுக்கி அருகில் அழைத்து கொண்டாள். அண்ணன் செந்தில் கண்ணை விழித்து அவளை ஒரு முறை லேசாக பார்த்தான். உதட்டிலே மெல்லியதொரு புன்னகை படர்ந்தது. ஏதோ சொல்ல விரும்பியவர் போல தோன்றவே அருகில் அவள் ஆவலுடன் குனிந்தாள். அவனோ உதட்டில் உறைந்த புன்னகையுடன் நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டு விட்டான். நடந்து போன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கதை போல தொடர்ந்து மனக்கண் முன் விரிய தாயின் காதுகளில் விழா வண்ணம் அழுகையை அடக்கி கொண்டு ஊமையாக கண்ணீர் வடித்து சோர்ந்து போனாள் ஊர்வசி. மறுநாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின்னர் பாத்திரங்களை தேய்த்து கழுவிவிட்டு தன் குளியலை வேகமாக முடித்து கொண்டு பகல் உணவு தயாரிக்க சமையல் அறைக்குள் புகுந்தாள். அலமாரி தட்டுகளில் வரிசையாக வைத்திருந்த தகர டப்பாக்களை எடுத்து ஆராய்ந்த போது பகீர் என்று வயிற்றை பயம் கவ்வியது. காலியாகும் நிலையில் இருந்த வீட்டு சாமான்கள் இருந்த டப்பாக்களை பீதியுடன் பார்த்தாள். பானை அடியில் கிடந்த அரிசியை வைத்து கொண்டு இன்னும் 4 நாட்கள் ஓட்ட முடியும். அதற்கு பின் கஞ்சியாவது ஊத்தி அவங்கள காப்பாத்துவியா? அண்ணன் செந்தில் எங்கிருந்தோ அவளை கேட்பது போன்ற பிரம்மையில் அவள் மிரண்டு போனாள். பட்டினியை கூட 2 நாள் பொறுத்து கொண்டு விடலாம். வீட்டின் மீது அண்ணன் வாங்கிய கடன் தொகையின் வட்டியை கேட்டு அந்த கடைக்காரர் நொறுக்கத் தொடங்கினால் திகில் மேல் திகிலாய் நெஞ்சுக்குள் வருங்காலம் நெருப்பை கொட்ட அவள் கிளி பிடித்து போய் மெல்ல அரிசி பானைக்குள் கையை விட்டு அன்றைய சாப்பாட்டுக்கு வேண்டிய அரிசியை அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டாள். அந்த சமயம் வாயிலில் போஸ்ட் என்ற குரல் கேட்டது. பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு பரபரப்புடன் ஓடினாள். தபால்காரர் தந்த தடிமனான கடித உரையை அவசரமாக பிரித்தாள். பத்மாவதி அத்தை எழுதியிருந்தாள். கருமேகத்தின் விளிம்பில் வெள்ளி கோடிடும் வெளிச்சம் போல துன்பங்களின் நடுவே சில சமயம் நமக்கு நல்ல காரியங்களும் நடப்பதுண்டு. நீ முன்பு அனுப்பிவிட்டு போயிருந்த வேலை விண்ணப்பங்களுக்கு இப்பொழுதுதான் பதில் வந்திருக்கிறது. 3 கம்பெனிகளில் இருந்து அடுத்தடுத்து உனக்கு எங்கள் வீட்டு முகவரிக்கு கடிதங்கள் வந்தன. வேலை பற்றிய சங்கதி உடனடியாக உனக்கு பார்த்து அறிவிக்க வேண்டியது என் கடமை என்று அவற்றை நானே பிரித்து பார்த்தேன். நேர்முக பார்வைக்கு உன்னை வர சொல்லி ஒவ்வொரு கம்பெனியும் நீ வரவேண்டிய தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள். நல்ல வேளை இடையே 2 வார காலத்திற்கு மேல் அவகாசம் இருக்கிறது. அதனால் அங்கே கவனிக்க வேண்டிய காரியங்களை விரைவாக செய்துவிட்டு நீ உடனடியாக சென்னைக்கு ரயிலிலோ அல்லது பஸ்ஸோ பிடித்து தாமதம் செய்யாது வந்து சேர். அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிக்கவும் உனக்கு வேலை கிடைக்கும் வரை உன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வசதி வரும் வரை நீ என்னுடன் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பதில் மறுப்பு இல்லை. உன் அத்தை பத்மாவதி. ஊர்வசி பரபரத்து போனாள். அத்தை சொல்வதைப் போல இத்தனை துன்பங்களுக்கு இடையே அவளுக்கு வாழ ஒரு வழி சுலபமாக அகப்பட போகிறதா? பட்டணத்திற்கு குடும்பத்துடன் சென்று வேலைக்காக அவள் அலையும் முன் வேலை தானே தேடிக்கொண்டு தாமரைப்பட்டிக்கு வந்து விட்டதா? என்னம்மா கடுதாசி அது? அரை தூக்கத்தில் இருந்த அம்மா நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டாள். அம்மாவிடம் ஓடி தரையில் உட்கார்ந்து கொண்டு அத்தையின் கடிதத்தை படித்து காட்டினாள் ஊர்வசி. கடித உரையின் உள்ளே அத்தை அனுப்பி வைத்திருந்த அந்த கம்பெனிகளின் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு கடிதங்களையும் படித்து விவரமாக சொன்னாள். சிவகாமிக்கு முதலில் அத்தனை விருப்பம் இருக்கவில்லை. தன்னந்தனியாக அவள் சென்னைக்கு புறப்படுவதா? அதுவும் இந்த சமயத்தில்? நாட்டாண்மைக்காரர் நாராயணனும் மருந்து கடைக்காரர் மனைவி தங்கம்மாளும் மாற்றி மாற்றி நிலைமையை விவரித்த பின்னர் ஒருவாறு ஒப்புக்கொண்டாள். சில நாளில் முதலில் ஊர்வசி சென்னைக்கு புறப்படுவது என்ற ஏற்பாடாகியது. நாட்டாண்மைக்காரரின் ஆலோசனையையும் துணையையும் ஏற்றுக்கொண்டு அவள் விரைவாக செயல்படத் தொடங்கினாள். வீட்டை கடனுக்கு ஒப்படைத்துவிட்டு அதை கிரயத்திற்கு எடுத்துக்கொண்ட கடைக்காரர் கடன் போக மீதம் தந்த தொகையையும் கல்யாணத்துக்கு வாங்கிய வெள்ளி பாத்திரங்கள் செய்த நகை இத்தியாதிகளை விற்று முதலாக்கி கொஞ்சம் பணத்தை முதலில் திரட்டி கொண்டாள். அவள் சென்னைக்கு போய் திரும்பி
திரும்பும் வரை வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணத்தை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு தம்பி தங்கைக்கு புத்தி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். ஊர்வசியின் துன்பங்களுக்கெல்லாம் அத்துடன் முடிவு காலம் வந்துவிட்டது போன்று அவள் மேற்கொண்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெற்றன. பத்மாவதி அத்தை அவள் வருவதற்கு முன்பே பல இடங்களில் சொல்லி வைத்திருந்தாள். அவளது அயராத முயற்சியால் பைக்ராப்ட் சாலையில் இருந்து உள்ளே சென்ற குணசேகரன் தெருவில் அவளுக்கு வசிக்க ஒரு இடம் கிடைத்துவிட்டது. 2 அறைகள், ஒரு சிறு தாழ்வாரம், பொது நடை, பொது கழிவறை, 5 குடித்தனத்தில் அவர்கள் பகுதியும் ஒன்று. வாடகை 200 ரூபாய். 3 மாத வாடகை முன்பணமாக தந்துவிட வேண்டும். இதை தவிர மின்சார விளக்குகளுக்கு மாதம் 12 ரூபாய் தனிப்பட கட்ட வேண்டும். வீட்டுக்கார ஐயா மிகவும் கடுமையாகத்தான் பேசினார். வேறு வழி இருக்கவில்லை. சென்னையில் வசிக்க அப்படி சுலபமாக இடம் கிடைத்து விடாது என்பது அவளுக்கு தெரியும். பத்மாவதி அத்தையின் பலத்த முயற்சியால் கிட்டியதை அவள் விட விரும்பவில்லை. முதல் வேலையாக தன் குடும்பம் பட்டணத்தில் வந்து குடியேற இடத்தை பிடித்து கொண்டாள். கையோடு கொண்டு வந்த பணத்தில் வாடகை மற்ற செலவுகள் போக மீதம் இருந்ததை பத்திரமாக அருகில் இருந்த வங்கி ஒன்றில் தன் பெயரில் போட்டு வைத்து கொண்டாள். அடுத்தது வேலை தேடும் படலம். நேர்முக பார்வைக்கு வர சொல்லியிருந்த அந்த 3 கம்பெனிகளுக்கும் குறித்த நாட்களில் குறித்த நேரத்தில் சென்று வந்தாள். அவளது நல்ல காலம் 2வதாக அடித்த நிறுவனத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவளுக்கு வேலை கிடைத்துவிட்டது. சாரதா சர்ஜிக்கல் எனும் பெரிய நிறுவனம் நகரத்தில் நைனியப்பன் தெருவில் இருந்தது. தலைவலி மாத்திரை, ஊசி மருந்தில் இருந்து அறுவை சிகிச்சைக்கு தேவைப்பட்ட பல ஆயுதங்கள், மருத்துவமனைக்கு வேண்டிய சாமான்கள் அனைத்தும் மொத்த விற்பனை செய்யும் ஒரு பிரபலமான நிறுவனம் அது. புதிதாக கட்டப்பட்ட 3 அடுக்கு மாளிகை கீழ்த்தளத்தில் வரவேற்பு அறையில் சன்மைக்காவில் பளபளத்த சிங்காரமான வளைந்த மேசைக்கு பின்னால் அவள் அமர்ந்து வந்தவர்களை வரவேற்று தகவல் எடுத்துக்கொண்டு கேட்டதற்கு பதில் அளித்துவிட்டு அதே சமயம் தொலைபேசி பெட்டியை இயக்கி அந்தந்த பகுதிக்கு தொடர்பு கொடுக்க வேண்டிய பணி அவளுடையது. மாத பிடிப்புகள் போக சம்பளம் 830 ரூபாய் என்று கேட்டதுமே அவள் வேலையை இறுக்கமாக பற்றி கொண்டு விட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.